கில்க்கு இப்போ ஒன்னே ஒன்று தான் தேவை நம்ம இந்தியன் டீமில். அவர் கொடுக்குறாரு எல்லாத்தையுமே. ஆனால் அவருக்கு ஒன்னே ஒன்று தான் தேவை. என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி ஃப்ரம் அதர் பிளேயர்ஸ். இன்னொரு ஒரு ரெண்டு பேர் தேவை. ரெண்டு பேர் இருந்தால் கில்லு வேற மாதிரி அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு இந்த இந்தியன் டீமை எடுத்துகிட்டு போவார். அதில் அட்லீஸ்ட் ஒரு முதல் 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு இல்லை ஒரு 3 வருஷத்துக்காவது கேஎல் ராகுலோட சப்போர்ட் வேணும். ரிஷப் பண்ட்டுடைய ஒரு சப்போர்ட் வேணும். சீனியர் பிளேயர்ஸ் இவங்கெல்லாம். ஸோ ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த டெஸ்ட் மேட்ச்ல இவர் ஒரு டபுள் செஞ்சுரி போட்டாரு. முதல் டெஸ்ட் மேட்ச்ல நம்ம ஆளாளுக்கு ஒரு செஞ்சுரியை போட்டோம். ரிஷப் பண்ட் 2 செஞ்சுரியை போட்டாரு. மொத்தம் 5 செஞ்சுரி போட்டோம். அப்படிங்கிறது இந்த ஒரு மேட்சோட இந்த ஒரு சீரீஸோட முடிஞ்சிடக்கூடாது. எப்படி இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ஸ்ல விளையாடினவங்க எல்லாருமே வந்து கன்சிஸ்டன்சியை காட்டிக்கிட்டே இருந்தாங்களோ, அந்த ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு பிளேயர்கிட்ட இருந்தா பத்தாது. ஒரே ஒரு டீம்ல ஒரு விராட் கோலி இருந்தா பத்தாதோ, ஒரு சச்சின் இருந்தா எப்படி பத்தாதோ, அதே தான் இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற பிரச்சனையா வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு சுப்மன் கில் இருக்கக்கூடாது. அந்த ஜென்ரேஷனோட சேர்ந்து மொத்த கிரிக்கெட்டர்ஸும் அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணி விளையாடணும். எப்படி இப்போ பும்ரா அவுட்டா பவுலரே இல்லையா, அவர் ஒருத்தர் தானான்ற புலம்புற நிலைமை இருக்குதோ, அது எப்படி பவுலிங்ல கண்டிப்பாக மாறணுமோ, பேட்டிங்லையும் வந்து சுப்மன் கில்லை சுற்றி மொத்தமாக ஒரு படையாக இவங்க அப்படியே கிளம்பும். இந்த பீக்கி பிளைண்டர்ஸில் அப்படியே ஒரு நடந்து வருவாங்க பாருங்க, எல்லாம் கூட்டமாக அப்படியே வருவாங்க. இந்த மார்வல்ல எல்லாம் வந்து அப்படியே 10 பேர் வரிசையாக வருவாங்க. அந்த மாதிரி பார்த்தாலே நடுங்கணும் ஆப்போசிட். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்தியா கிட்ட வேணும்னா அது ஒரு ஹீரோ 2 ஹீரோனால முடியாது. மார்வல்ல வர மாதிரி 7 ஹீரோ 8 ஹீரோ வரணும். அப்பதான் 8மே சூப்பர் ஹீரோவாகணும். சாதா ஹீரோ பத்தாது. ஸோ ஒரு சுப்மன் கில் 200 போடுறாரு அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் பண்ணி கூட சேர்ந்து எல்லாருமே அடிக்க ஆரம்பிக்கணும். கன்சிஸ்டண்டா ஒரு 4 பேர், இந்த டாப் 6ல 4 பேர் 100% கன்சிஸ்டன்சில இருந்துகிட்டே இருக்கணும். அஃப்கோர்ஸ் ஒரு 90க்கு போகலாம், 85% கன்சிஸ்டன்சி போகலாம். யாருமே 100 முடியாதுன்னு வச்சுப்போமே. பட் அந்த கன்சிஸ்டன்சி இருந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் சுப்மன் கில்னால இந்த டீமை லீட் பண்ணி வேற ஒரு டைமென்ஷனில் எடுத்துகிட்டு போக முடியும். அஃப்கோர்ஸ் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பேசியிருந்தோம், ஒரு ஜென்ரேஷன் மாறும். ஆனால் கிரிக்கெட் போகாது, அது போயிட்டே தான் இருக்கும். அடுத்தடுத்த ஆட்கள் அதை கொண்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு. பட் இந்த இடத்துல சுப்மன் கில்லை நம்ம தனியாக தவிச்சு விட்டுறக்கூடாது. இப்போ அவர் வந்து வேற மாதிரி விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டார். கேப்டன்சி கையில் வந்த உடனே அவர் எடுக்கிற முடிவுகள்லாம் வேற மாதிரி இருக்குது. இந்த 200ங்கிறது வந்து சாதாரணம் கிடையாது. ஆனால் அவருக்கு சப்போர்ட் வேணும் டீம்ல. ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல், யசஸ்வி ஜெய்ஸ்வால், கருண் நாயர், இல்லை வேற யாரோனா நீ கொண்டு வாங்க, சாய் சுதர்ஷனை கூட்டு வாங்க, யாரோ ஒருத்தங்க. ஆனால் இவங்க கன்சிஸ்டண்டாக கூடயே சேர்ந்து ஆடும்போது இந்த டீம் வேற மாதிரி போகும். ஏன்னா அடுத்தடுத்த இடங்கள் எங்கே போவோம் அப்படின்னா, ஆஸ்திரேலியா போவோம், வெஸ்ட் இண்டீஸ் போவோம், சவுத் ஆஃப்ரிக்கா போவோம், நியூசிலாந்து போவோம். இந்த செனா கண்ட்ரீஸு, இந்த வெஸ்ட் இண்டீஸ்லாம் வந்து சாதாரண இடங்கள் கிடையாது. எல்லா மேட்ச்லையும் ஆடணும் அப்படின்னா அது ஒரு பிளேயரை டிபெண்ட் பண்ணி அந்த டீம் இருக்கக்கூடாது. அதே விஷயம்தான் பவுலிங்லையும். பும்ராக்கு சிராஜ் இன்னும் எவ்வளோ நாள் கன்சிஸ்டன்சியாக பவுலிங் பண்ண போறாரு, எத்தனை மேட்சஸ் அவர் கன்சிஸ்டண்டாக போடுறாரு, அவருடைய பவுலிங் ஆவரேஜ் அவுட் சைட் இந்த கண்ட்ரீஸ்ல எப்படி, அந்த கண்ட்ரீஸ்ல எப்படின்றது எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்க ஆரம்பிக்கணும். ஸ்பின்னர்ஸ் மேலே ரொம்ப கடுமையாக பார்க்கக்கூடிய இந்த பிசிசிஐ, இவர் இல்லப்பா இவருப்பா, அவர் இல்லப்பா இவருப்பா அப்படின்னு போற பிசிசிஐ, இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லையுமே பவுலிங்கை இவர் வந்து ஒரு பும்ரா ரேஞ்சுக்கு போடுறாரா, நம்ம ஓவரால் யூனிட்டை பார்க்குறோம், பும்ரா அந்த மேட்ச் எப்படி ஜெயிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு இல்லாமல் மற்ற பவுலர்ஸ் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க, மற்ற பேட்ஸ்மேன் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க, ஓவராலாக இது சரி வரலையா மாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா ஒரு பிளேயர் 2 பிளேயரை டார்கெட் பண்ணி ஒரு சத்தேஸ்வர் புஜாரா, அஜிங்கிய ரஹானே டக்குன்னு தூக்கிட்டாங்க யோசிக்காம. ஆனால் அதே பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அவரை விட மோசமாக விளையாடிய வீரர்கள்லாம் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆஃப் கிரிக்கெட், இந்தியாவுடைய ப்ரைடு, அவர் தான் அடையாளம், அவர் எப்படிப்பா தூக்குறது அப்படின்னு அவருக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் புஜாராக்கோ ரஹானாவுக்கு கொடுக்கப்படணும். நம்ம இப்போது நீங்கள் ஒழுங்கு ஆட மாட்டேங்க, கொஞ்சம் கிளம்புங்களேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஹார்ஷ் கால்ஸ்லாம் சில வீரர்கள் மேலே மட்டும் குறிப்பிட்டு எடுக்கக்கூடிய பிசிசிஐ மொத்தமாக அதை கவனிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் பேச வந்தது இந்த 2 பாயிண்ட்ஸ் தான். ஒன்று, தனியாக ஒரு வீரர், ஒரு பேட்ஸ்மேன், ஒரு பவுலர்னு இருந்தால் இந்த டீம் வந்து எல்லா ஊர்கள்லையும் போய் வெறித்தனமாக விளாட முடியாது. எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும், அதுவும் கன்சிஸ்டண்டாக சப்போர்ட் பண்ணணுன்றது ஒன்று. 2வது, பிசிசிஐ அவங்களுடைய முடிவுகளை பொறுத்த வரைக்கும் வெறும் சில பிளேயர்கள் மேலே, ஏப்பா இவருக்கு என்னப்பா இன்ஸ்டால ஒரு பெரிய ஃபாலோவரே கிடையாது, இவரெல்லாம் விளையாடி என்ன பண்ண போறாரு புரியல, விளையாடுறதுக்கு அதெல்லாம் வேற வேணுமா? அப்போ புஜாரா வந்து ரஹானேலாம் வந்து ஆக்டிவா இல்லை சோஷியல் மீடியாவில், அவங்களுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் கிடையாது, தூக்கு. இவங்க 2 பேரும் வேற மாதிரி, இவங்க 2 பேருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, இவங்க விளையாடனாலும் பரவாயில்ல, இவங்க டீம்ல வச்சுக்கோ, ஆடுவாங்க அப்படின்னு இந்த மாதிரி பேசிஸ்ல பிசிசிஐ முடிவெடுக்க ஆரம்பிச்சோன்னா எப்படி நம்ம பெஸ்ட் டீம் ரெடி பண்ண முடியும், எப்படி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடிக்க முடியும்? ஸோ அதனால இந்த விதத்தில் பிசிசிஐயும் நம்ம வந்துட்டு கடுமையாக அவங்க கவனிச்சுட்டே இருந்தால் மட்டும்தான், ஒரு வீரர்களை எப்படி நம்ம வந்து எல்லாரும் அப்படியே போட்டு அடின்னு அடிக்கிறோமோ, அவங்க லைட்டாக ஃபெயில் ஆனால் அதே மாதிரி இந்த பிசிசிஐயும் போட்டு அடின்னு அடிங்க, கவனிச்சுட்டே இருங்க. அப்போ தான் வந்து ஒரு முடிவுகளை அவங்கள வந்து பயப்பட்டு எடுப்பாங்க. ஆஹா, சஞ்சு சாம்சனை வந்து எடுக்காமல் இருந்தால் கவனிக்கிறாங்கடா இவனுங்க அப்படின்னு பயப்படுறாங்களோ, அந்த மாதிரி
ஒவ்வொரு இடங்கள்லையும் அவங்களுடைய இந்த தவறுகளை நம்மளும் கவனிச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் தான் இந்த ஆர்கனைசேஷன் ஒழுங்காக செயல்படுங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது வேற ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்ய சொல்லுங்க. ஓகே பாய்.